அடுத்ததாக சங்கீதத்தினாலே இறைவனுக்கு சந்தோஷப்படக்கூடியது. நம்ம ஊரில் நந்தனருடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நந்தனருக்காக சிவபெருமான் நேர காட்சி கொடுத்த இடம். அந்த நந்தனர் நமக்கு எல்லாம் என்ன ஒரு அருளை கொடுத்தார் என்றால், மலை போல நந்தி மறைச்சென்றிருக்கே, அந்த நந்தியை விலகு சொல்லும் எம்பெருமானேன்னார். என்ன அப்படி எதுக்காக அப்படின்னா, அவருக்கு சரீரத்தில் ஏற்படக்கூடிய இந்த ரோகம், இந்த ரோகத்தினால சுவாமியை பார்க்க முடியலையேன்னு அவருக்கு மனசுக்குள்ள வருத்தம். அதனால தான் பிரம்மோற்சவத்தில் எல்லாரும் சுவாமி வீதி உலா வரும்பொழுது பார்க்கறது எதற்காக அப்படின்னா, காம குரோத லோப மோகம் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே அதை தரிசனம் பண்ணலாம். அதனால தான் சுவாமியை இந்த வசந்த மண்டபத்தில் எழுந்தருளை செய்து அந்த சுவாமியை வசந்த மண்டபத்திலே வச்சுருப்பாங்க. உற்சவம் முடிஞ்ச உடனே பிராயச்சித்த அபிஷேகம்னு அதற்கு பண்ணி, அதற்கு அப்புறம்தான் அவருடைய ஸ்தானத்திற்கு சுவாமி போவார். சோமாஸ்கந்தராக இருக்கட்டும், நடராஜாவாக இருக்கட்டும், கல்யாண சுந்தரேஸ்வராக இருக்கட்டும், எல்லா உற்சவங்களிலையுமே உற்சவரை பிராயச்சித்தம் பண்ணி தான் அந்த எடுத்து வைப்பார். அதனால் அவருக்கு சரீரத்தில் ஏற்படக்கூடிய இந்த ரோகத்தை நிவர்த்தி செய்யணும், எம்பெருமானே எனக்கு உனக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பரமேஸ்வரன்ட்ட அழுது மல்லாடினார். அழுது மல்லாடின உடனே சுவாமி யாராக இருந்தாலும், எந்த தகப்பனாக இருந்தாலும், எந்த தாயாக இருந்தாலும் அழுதாலே எல்லாருக்குமே மனசு இறங்கிவிடும் இல்லையா? அந்த மனசு இறங்கின நாளைக்கும் பரமேஸ்வரனை பார்த்தார். பரமேஸ்வரன் காட்சி கொடுத்தார். எனக்கு முழுமையாக தெரியலையே, மலை போல நந்தி மனசுன்றிருக்கே அப்படின்னு அவர் பரமேஸ்வரன்ட்ட முறையிட்டார். பரமேஸ்வரன் உடனே நந்தியை விலகு அப்படின்னாக்குமே, நந்திக்கு நந்தியை கூப்பிட்டுனாக்குமே ஒருத்தர் யாராவது கூப்பிட்டானா அப்படின்பா. அப்போ எல்லா ஊரில் உள்ள நந்தியும் பாருங்கோ, இங்கே உள்ள நந்தியும் பாருங்கோ, நாக்கு வெளியில் இருக்காது, நாக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். யாரையுமே சாதாரணமாக ஒருத்தர் கூப்பிட்டோம் அப்படின்னாலே அப்படின்பா. அப்போ அவருக்கு எப்போதுமே நாக்கினுடைய நுழியிலேருந்து சுவாசக்காற்று பரமேஸ்வரனுக்கும் அவருக்கும் ஒரே தொடர்பில் இருக்கும் பொழுது கூப்பிட்ட நாளைக்கும் அவருக்கு என்ன ஆகிடுது, நாக்கு உள்ளே போயிடுறது. அதனால தான் இந்த ஸ்தலத்தில் நாக்கு உள்ளே இருக்கும் நந்திக்கு. இங்கே பார்க்கலாம், ஒரு அருமையான ஒரு ஸ்தலம் இது. உடனே நந்தனருக்கு அனுகிரகம் பண்ணினார் பரமேஸ்வரன். அவருடைய ரோகங்கள்லாம் நிவர்த்தியாச்சு. அதுக்காக தான் இந்த க்ஷேத்திரத்தில் எவ்வளவு பூஜைகள், எவ்வளவு ஜபங்கள், எவ்வளவு தபங்கள் பண்ணினாலும் நமக்கு சரீரத்தில் ஏற்படக்கூடிய வியாதி நிவர்த்தின்னா இங்கே தான். நமக்கு என்ன கட்டங்கள் நிவர்த்தி அடையதோ அது இங்கே தான். இறைவன் பக்தனை நேராக பார்க்கக்கூடிய ஸ்தலம் இது தான். அப்பேற்பட்ட நந்தனார் சரித்திரத்திலேருந்து எடுத்தவர் இந்த சுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நந்தனார் சரித்திரத்தை எடுத்தார். அவருடைய வம்சத்தில் வந்த பேத்தி அவர் இங்கே சன்னிதானத்தில் சுவாமியினுடைய என்ன பாடல், சுவாமியோட பாடல் மகத்தின்னு பேர். அவள் சுவாமியினுடைய பாடலை சங்கீதத்தினால இறைவனுக்கு விண்ணப்பம் செய்திருக்கின்றார். ஆடும் தெய்வம் நீ அருள்வா, அருள்வாய் நடமாடும் தெய்வம் நீ அருள்வாய், இடது பாதம் தூக்கி ஆடும் தெய்வம் நீ அருள்வாய், இடது பாதம் தூக்கி ஆடும் தெய்வம் நீ அருள்வாய், இடது பாதம் தூக்கி ஆடும் தெய்வம் நீ அருள்வாய், ஆடும் அடியர் பிறவி தூயரவிடும் தரும் கருணை நிதியே நடமாடும் அடியர் பிறவி தூயரவிடும் தரும்
தெய்வம் நீ அருள்வாய் இடது பாதம் தூக்கி ஆடும் தெய்வம் நீ அருள்வாய் சுபம் ஷேர் காளியுடனாடி படுதோல்வியஞ்சி திருச்செவியில் அணிந்த மணித்தோடு விழுந்ததாக மாயம் காட்டியும் தோழும் பதம் உயரக்கியும் விரி பிரபஞ்சம் முழுதுமாடும் நின் திருப்பதம் தஞ்சமென உனை அடைந்தேன் பரிந்தன் திண்டாட்டம் கண்டு பரிசு பரிந்தன் திண்டாட்டம் கண்டு பரிசு தரும் துறையே சபை நடுவில் ததிமியன ஆடும் தெய்வம் நீ அருள்வாய் இடது பாதம் தூக்கி ஆடும் தெய்வம் நீ அருள்வாய். ரொம்ப அற்புதம். ஓம் நம சிவாய. சூப்பரா இருக்கு. ஹலோ ஹலோ. ஸ்ரீ குருப்பியோ நமக. எல்லாம் வல்ல நமது குருநாதர் பரிபூர்ண அனுகிரகத்தில் இந்த இந்து அறநிலையத்துறையோட பெரிய முயற்சியால் அவரோட வேண்டுதலுக்கிணங்க இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறக்கூடிய பெரிய பாக்கியத்தை அவனருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிற மாதிரி சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளில் கொத்தமங்கலம் சுப்பு அவளை தெரியாதவாய் இருக்க முடியாது. அவரோட சொந்த கொள்ளு பேத்தி அவங்க தான் நந்தனார் சினிமா எடுத்தது. அந்த நந்தனார் சினிமாவில் தான் என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவான்னு பாடின அந்த சினிமா கோபாலகிருஷ்ண பாரதியோட பாட்டை எடுத்தது. இந்த கோவிலுக்காக 10 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பலத்த கரகோஷம். 10 லட்சம் ரூபா இந்த கோவிலுக்கு பணம் கொடுத்ததோடு இல்லை, அந்த குழந்தை தான் சுவாமி இங்கே இருக்க சுவாமி முன்னாடி இப்போ பாட போடுது. எத்தனையோ இடத்துல அந்த குழந்தை பாடாத மேடை கிடையாது, வாங்காத அவார்டு கிடையாது. அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கு. பத்மா சேஷாத்ரிங்கிற ஒரு ஸ்கூலில் 8வது படிக்கிற குழந்தை கல்ச்சுரல் செக்ரட்டரியாக இருக்குது. அந்த ஸ்கூலில் ஒரு கல்ச்சுரல் செக்ரட்டரியாக இருக்கணும்னா அதுக்கு தனியாகவே பிறக்கணும், குழந்தையிலேருந்தே அது வரணும். அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அந்த கல்ச்சுரல் செக்ரட்டரியாக இருக்கிற குழந்தை பத்மா சேஷாத்ரிக்கு பெருமையை சேர்த்து கொடுக்குற குழந்தை இப்போ பாட போகிறது. எல்லாரும் ஒரு பலத்த கரகோஷத்தோட குழந்தைய பாட. சிந்தயமா கந்த மூல கந்தம் சிந்தயமா கந்த மூல கந்தம் சேத ஸ்ரீ சோம ஸ்கந்தம் சிந்தயமா
स्कन्दमूलकन्दं चेतश्री सोमा स्कन्दं चिन्तयमा कन्दमूलकन्दं चेतश्री सोमा स्कन्दं सन्ततम् अखण्डसच्चिदानन्दं सन्ततम् अखण्डसच्चिदानन्दमखण्ड सच्चिदानन्दं साम्राज्य प्रदचरणारविन्दं साम्राज्य प्रदचरणारविन्दं चिन्तयमा कन्दमूलकन्दं चेतश्री सोमा स्कन्दं मङ्गलकर मन्दहासवदनं मङ्गलकर मन्दहासवदनं माणिक्य मयकाञ्ची सदनम् अङ्गसौन्दर्यविजित मदनम् अन्तकसूदनं कुन्दरदनम् अङ्गसौन्दर्यविजितमदनम् अन्तकसूदनं कुन्दरदनम् उत्तुङ्गकमनीयवृषतुरङ्गं भैरविप्रसङ्गं गुरुगुहान्तरङ्गं पृथिवीलिङ्गं चिन्तयमा कन्दमूलकन्दम् उत्तुङ्गकमनीयवृषतुरङ्गं भैरविप्रसङ्गं गुरुगुहान्तरङ्गं पृथिवीलिङ्गं चिन्तयमा कन्दमूलकन्दं चेतश्री सोमा स्कन्दं எத்தே புகினும் எமக்கொரு தீதில்லை தெத்தே என முகன்று எம் முள்ளுழித்தவர் எத்தே புகினும் எமக்கொரு தீதில்லை தெத்தே என முரன்று எம் முள்ளுழித்தவர் முத்தி என எதோர் மூவிலை வேல் பிடித்தார் 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 அத்தி நிறத்தார் அரணெறியாரே அத்தி நிறத்தார் அரணெறியாரே முடிவண்ணம் வானமின் வண்ணம் தம்மார்பேர் பொடி வண்ணம் தம் பூகள் ஊர்தியன் வண்ணம் முடிவண்ணம் வானமின் வண்ணம் தம்மார்பேர் பொடி வண்ணம் தம் பூகள் ஊர்தியன் வண்ணம் படிவண்ணம் பார்க்கடல் வண்ணம் செஞ்ஞாயிறு படிவண்ணம் பார்க்கடல் வண்ணம் செஞ்ஞாயிறு படிவண்ணம்
ஞாயிறு அடிவண்ணமாரூரநெறியார்க்கே அடிவண்ணமாரூரநெறியார்க்கே भो शम्भो शिव शम्भो स्वयम्भो 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 निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपञ्चरहित निर्गुण परब्रह्म स्वरूप गम गम रूप प्रपञ्चरहित निज गुण निहित निदान्तानन्त निज गुण निहित निदान्तानन्त आनन्द अतिशय अक्षयलिङ्ग भो शम्भो शिव शम्भो स्वयम्भो निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपञ्चरहित निज गुण निहित निदान्तानन्त आनन्द अतिशय अक्षयलिङ्ग भो शम्भो शिव शम्भो स्वयम्भो दिमित दिमित दिमि दिमि किट किटतो दिमित दिमित दिमि दिमि किट किटतों तोम तोम तरि किट किटतों दिमित दिमित दिमि दिमि किट किटतों तोम तोम तरि किट किटतों मतंग मुनिवर वंदित ईशा मतंग मुनिवर वंदित ईश सर्वदिगंबर वेष्टित वेश नित्य निरंजन नित्य नटेश ईश सबेश सर्वेश दिमित दिमित दिम दिमि किट किटतों तोम तोम तरि किट किटतों मतंग मुनिवर वंदित ईश सर्वदिगंबर वेष्टित वेश नित्य निरंजन नित्य नटेश ईश सबेश सर्वेश भो शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो देवादिदेव सदा शिव 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 दिन्ननाथ सुधा करदहननयन देवादिदेव सदा शिव दिन्ननाथ सुधा करदहननयन
नयन देवादिदेव सदाशिव देवेश पिता देवेश पिता देवेश पिता महामृग्य समाधि गुणाभरण गौरी रमण देवादिदेव सदाशिवादिन्ननाथ सुधा करदहन नयन देवादिदेव सदाशिव भवचन्द्रकलाधरणीलಗಳ भवचन्द्रकलाधरणीलಗಳ भानुकोटि संकर्षश्रीशनुत भवचन्द्रकलाधरणीलಗಳ भानुकोटि संकर्षश्रीशनुत तव पादभक्तिं तव पादभक्तिं देहि दीनबन्धोदरहास वदन त्यागराजनुत देवादिदेव सदाशिव देवादिदेव सदाशिव चन्द्रशेखर शङ्कर गुरुवे गुरुवे चन्द्रशेखर शङ्कर गुरुवे शङ्कटं तीर्थ शान्ति अळिपाय चन्द्रशेखर शङ्कर गुरुवे शङ्कटं तीर्थ शान्ति अळिपाय चन्द्रशेखर शङ्कर गुरुवे शङ्कटं तीर्थ शान्ति अळिपाय चन्द्रशेखर शङ्कर गुरुवे गुरुवे अन्तरङ्ग भक्तियुडन् उन्नै अन्तरङ्ग भक्तियुडन् उन्नै अन्तरङ्ग भक्तियुडन् उन्नै सन्ततं पणिन्दे सद्गति अरुள்வாய் सन्ततं पणिन्दे सद्गति अरुள்வாய் चन्द्रशेखर शङ्कर गुरुवे शङ्कटं तीर्थ शान्ति अळिपाय चन्द्रशेखर शङ्कर गुरुवे गुरुवे अन्नै कामाक्षियाय अன்புரு கொண்டு கண் கண்ட தெய்வமாய் கருணை மழை பொழிந்து அன்னை காமாட்சியாய் அன்புரு கொண்டு கண் கண்ட தெய்வமாய் கருணை மழை பொழிந்து இன்னல்கள் தீர்த்து புண்ணியம் சேர்த்து இன்னல்கள் தீர்த்து புண்ணியம் சேர்த்து நன்மைகள் அருளிட நற்றவம் புரியும் நன்மைகள் அருளிட நற்றவம் புரியும் चन्द्रशेखर शङ्कर गुरुवे शङ्कटं तीर्थ शान्ति अळिपाय चन्द्रशेखर शङ्कर गुरुवे गुरु
ஸ்ரீ குருப்பியோ நமக. எல்லாம் வல்ல எனது குருநாதர் காஞ்சி பெரியவர்களோட பரிபூர்ண அனுகிரகத்தில் இந்த கும்பாபிஷேக வேள்வியில் நாம் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த சிவலோகநாத சுவாமியும் இந்து அறநிலையத்துறையும் இந்த ஆலய அர்ச்சகர்களும் இந்த கிராமத்து மக்களும் ஒத்தத்தரும் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்ததுனால உங்கள் முன்னாடி நின்று இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றது பெரும் பேரளவு. அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சி நம்ம வச்சுருந்தோம். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா பார்க்கலையா தெரியாது. நேற்றுக்கு சந்தீப் நாராயணன் அவர் அவ்வளோ அழகாக பாடுறவர். யூடியூப்பில் நேற்றுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப அதை கழித்தாங்க, கண்டு கழித்தது. இன்றைக்கி இந்த குழந்தை கொத்தமங்கல சுப்புவோட கொள்ளுப்பேத்தி, டைரக்ட் கொள்ளுப்பேத்தி. அந்த கொத்தமங்கல சுப்புவை தெரியாதவங்க இருக்க முடியாது. நந்தனார் சினிமா எடுத்தவர். இன்றைக்கும் நந்தனார் சினிமா அவரோட சினிமா தான். இன்னும் வேறு யாரும் இன்னும் சினிமா எடுக்கலை. இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் நம்ம இளையராஜா அவங்க இந்த கோவிலை பிரதானமாக வச்சு ஒரு சினிமா எடுக்க போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்கங்கிறத கேள்விப்பட்டேன். அந்த கொத்தமங்கல சுப்பு எடுத்த படத்தில் தான் அந்த நந்தனார் இந்த கோவிலை பற்றி பாடுற போது தான் என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா அப்படிங்கிற பாட்டை பாடி கதறுவார் அந்த தேரடியில் நின்றுண்டு. அது என் சினிமா அவசியம் பாருங்கள், யூடியூப்பில் இருக்குது. அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும். அந்த வழியில் வந்த வெறுனவுன்னு அவங்க வரல. இன்றைக்கி கும்பாபிஷேகம் இவ்வளோ தூரம் நடக்குதுன்னா ஒரே செக்கா 10 லட்சம். இன்றைக்கி ஆச்சாரியா சம்பாவனை, நம்ம மளிகை, அதே போல் ஓதுவார் சம்பாவனை எல்லாமே அவங்க தான் ஏற்றுட்ருக்காங்க. அவங்க வம்சத்தில் வந்து அந்த கொள்ளு பேத்தி 8வது படிக்கிற குழந்த எவ்வளோ நன்னா பாடித்து நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணினேன். சுவாமி அவ்வளவு சக்தி உள்ள சுவாமி. ஒரே ஒரு உதாரணம் அதுக்கு. எங்களுக்கு இன்றைக்கி காத்தால மன்னார்குடி போகணுன்னு ஒரு கம்பல்ஷன், அவசியம் போகணும். ஏன்னா அதுவும் நாங்கள் ரொம்ப வேண்டின்னு எங்களை கூப்பிட்ட கோவில். ஒரு காலமாவது நேற்றுக்கு போக முடியல, போயிட்டு வரணும். அதை தவிர 2-3 பேரை பார்த்துட்டு வரணுன்னு ஒரு கம்பல்ஷனில் கிளம்பினோம். வந்துடுவோன்னு நினச்சின்னு போனோம். போன இடத்துல கொஞ்சம் டிலே ஆகிடுது. சுவாமியை தான் வேண்டினேன், இந்த குழந்தையோட பாட்டை கேட்கலையே, நாம் தான் ஏற்பாடு பண்ணினோமே கேட்கலையே அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற போது இன்றைக்கி இத்தனை பேரோட மத்தியில் சுவாமி முன்னாடி இவ்வளவு நேரம் பாடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு சாமி கொடுத்தார். அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, நம்ம திருத்தணி சுவாமிநாத ஓதுவார் உலகத்தில் தெரியாமல் இருக்கவே முடியாது. அவரை ஏன் தெரியாமல் இருக்க முடியாதுன்னா, அவரோட ஒளிநாடாக தான் எல்லா கோவிலையும் ஒளிச்சுட்டுருக்கு. நம்ம திருவையாத்தில் பெரிய பெரிய ஓதுவார். இன்றைக்கி கணக்கிட்டு சொல்லக்கூடிய நிறையா குதிரை காலேஜில் பிரின்சிபலாக இருக்கிறவர். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. மொத தமிழ்நாட்டில் திருமறைக்காக பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர் அவர். இப்போ நேற்றுக்கு அறிவித்தாங்க இல்லையா, அதில் திருத்தணி சுவாமிநாதன் ஐயாவுக்கு தான் ஓதுவாருக்காக திருமறைக்காக பத்மஸ்ரீ அவார்டு கிடச்சிது. அவருக்கு முன்னாடியே கிடச்சிருக்கணும், ஆனால் இப்போயாவது கிடச்சிதுன்னு நான் சந்தோஷப்படுறேன். இந்த அவார்டெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. எத்தனை குழந்தைகளை அவர் உருவாக்கியிருக்காரு. அதுதான். ஏன்னா இன்றைக்கி தேவாரமே நலிகிற ஸ்டேஜில் அன்றைக்கி நான் ஆலவாயின் அறக்கட்டளையில் பேசிகிட்டு இருக்கிற போது எல்லா பாட்டு தேவாரமும் தெரிஞ்சவாளை விரல் விட்டு எண்ணலாம். ஆனால் இது மாதிரி திருத்தணி ஐயா அது மாதிரி 4-5 பேர், ஒரு 10 பேர் அதை ஒரு கங்கணமாக கட்டிண்டு அதை நலிவடையக்கூடாதுன்னு சொல்லி அப்படி பரப்பி இன்றைக்கி அதை கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னு பெருமையாக சொன்னாங்க. அவர் வந்து இன்றைக்கி அந்த குழந்தையோட பாட்டை கேட்டு அந்த குழந்தைய வாழ்த்தி 2 வார்த்தை. அப்புறம் நம்ம உமையூர் பாகன் ஆதீன சுவாமிஜி வந்திருக்காங்க. திருநெல்வேலி மடம் அவங்களோடது. சிவாச்சாரியார் வம்சம், அவங்க ஒரு பெரிய 18 ஆதீனத்தில் ஒரு ஆதீனம். அந்த சுவாமிஜியும் இந்த குழந்தை அவங்களுக்கு ஏகப்பட்ட அலுவல்கள் இருக்குது, அவங்க கிளம்பணும். இருந்தாலும் நான் குழந்தைய பாட்டை கேட்டு 2 வார்த்தை வாழ்த்திட்டு போகிறேன்னு அவங்க உக்காந்துருக்கிறதுங்கிறது
இந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். நம்ம திருத்தணி ஐயா 2 வார்த்தை பேசுவாங்க. அப்புறம் அதே போல் தில்லானா மோகனாம்பாள்னு ஒரு சினிமா எல்லோரும் பார்த்துருப்போம். சிவாஜி பத்மினி நடித்தது. அந்த கதை எழுதினவங்களும் கொத்தமங்கலம் சுப்பு தான். தில்லானா மோகனாம்பாள் அதை தான், அவங்க கதையை தான் நம்ம ஏபி நாகராஜன் சினிமாவாக எடுத்தது. அந்த கொத்தமங்கலம் சுப்புவோட கொள்ளு பேத்தி தான் இப்போ நம்ம சாமிநாதன் ஐயா, பத்மஸ்ரீ சாமிநாதன் ஐயா. பத்மஸ்ரீ எல்லாரும் ஒரு கைத்தட்டல் பலத்தை. ஏன்னா ஓதுவார்லேயே ஃபஸ்ட்டு வாங்கினது பத்மஸ்ரீ அவங்க தான். அதுனா அவர் எவ்வளோ ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கிறது. ஓதுவார் வம்சத்துக்கே ஒரு பெரிய கலங்கர விளக்கமாக அவருக்கு கிடச்சிருக்குங்கிறது ஒரு நாம் பண்ண பெருமைப்படக்கூடிய பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் அவர் 2 வார்த்தை பேசுவார். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவுருளை வியந்து போற்றி. நானும் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவன்தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்தணியிலே நீண்ட நாட்கள் பணி செய்த காரணத்தினாலே அந்த ஊருடைய பெயரும் என்னோடு ஒட்டி கொண்டு வந்திருக்கின்றது. ஆக நானும் இந்த பகுதியைச் சேர்ந்தவன். நமக்கெல்லாம் குருவாக விளங்குவர் ஞானசம்பந்த பெருமான். ஞானம் என்ற வார்த்தை இருக்கின்றதே, அதற்கு ஈடு இணையே கிடையாது. அது சில பேர் தவறாக கூட உபயோகிக்கின்றார்கள். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறவங்களுக்கு சம்மந்தின்னு பேர், தவறான பொருள். சம்மந்தி என்றால் மந்தி என்றால் ஆமாம், நீனும் குரங்கு நானும் குரங்குன்னு அர்த்தம். சம்பந்தி சம்பந்தம் தவறாமல் இங்கே விட சம்பந்தம்னு சொல்ல குறைவா. இந்த ஞானசம்பந்த பெருந்தகை தோன்றிய திருத்தலத்திற்கு அண்மையிலே இருக்கின்றோம். நான் சொன்னேன், ஞானம் 4 வித ஞானம் பெற்றவர் திருஞான சம்பந்தர். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலை. அந்த பெருமானுடைய திருமண்ணிலே நாம் இருக்கின்றோம். அந்த குழந்தை ஞான குழந்தை. இந்த சொல் சுத்தம், ராகபாவங்களை உண்மையாக உச்சரிப்பது, பாடுவது, இதெல்லாம் ஞானம் இருந்தால்தான் வரும். அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது இந்த குழந்தையை முன்ஜென்மத்தில் சுவாமிக்கு தேன் அபிஷேகம் செய்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குரல் வளம் வரும். ஆகவே அவர்களுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்த தவத்தின் பயனாக ஞான குழந்தையை நாம் எல்லாம் பாராட்டுவதோடு இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய வழித்தொன்றலாக நாம் எல்லாம் திகழ்வோம். அவர் வேதம் ஓதக்கூடிய பிராமணர். வேதம் ஓதிட்டு போயிருந்திருக்கலாம். அன்றைய நிலையில் தமிழை காப்பாற்றிய பெருமை ஞானசம்பந்தருக்கு உண்டு. அந்த ஞானசம்பந்தனுடைய ஆசியும் பெருமானுடைய திருவருளும் அந்த குழந்தைக்கு நீடித்து வாழ வேண்டும், பெரிய சங்கீத வித்துஷியாக வர வேண்டும் என்று பெருமானுடைய திருவடிகளை வேண்டி வணங்கி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். ஹர நம பார்வதீபதையே ஹர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேறொரு துணையான் வேண்டுவனோ வேணுவனும் தேரும் உமையொரு பாகதேசிகனே, எனக்கு எய்யா பிறவிகளை நீ எழுத்த பொய்யா விளக்கிருக்கும் போது எல்லாம் அல்ல காந்திமதி அம்பிகா சமேத நிலையப்ப சுவாமியின் திருப்பரங்கனையாலும் இந்த க்ஷேத்திரத்திலே எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சௌந்தர நாயகி அம்பிகா சமேத சிவலோகநாதனின் தனிப்பெருங்கருணையாலும் நமது ஆதீனத்தின் ஆத்மார்த்த மூர்த்தியாக விளங்கக்கூடிய சௌந்தரவல்லி அம்பிகா சமேத சோமநாத கருணாமூர்த்தியின் குருவருளும் திருவருளும் நம்மை இந்த இடத்திலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள பணித்த நமது 15வது குருமகா சன்னிதானத்தின் குருவருளும் ஒன்று சேர எல்லாம் வல்ல தனிப்பெருங்கருணையாக விளங்கக்கூடிய சிவபெருமான் இங்கு சிவலோக நாயகராக வீற்றிருக்கிறார். சிவபெருமானை தரிசிக்க சிவலோகத்திற்கு செல்ல வேண்டும். அந்த சிவபெருமானை சிவலோகமாக இங்கு வீற்றிருக்கக்கூடிய அருமையான க்ஷேத்திரம். அதேபோல திருநாளை போவார் என்று பட்டம் பெற்ற நந்தனார் அவர்கள்
சிவபெருமான் திருவிளையாடல் புரியும் பொருட்டு இந்த க்ஷேத்திரத்திலே தரிசனம் செய்தார். நந்தனார் சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அவர் உணர்த்துவது என்ன என்றால், இறைவனை குலத்தால் மட்டுமே அண்டுவது என்பது கிடையாது. பக்தியால் முன்னிறுத்தும் போது இறைவனை, அதாவது நாம் பூஜிப்பதை விட பக்தியின் மூலம் இறைவன் நம்ம திருச்சிவியை நம்மிடம் நம்ம என்னெல்லாம் வேண்டுறோமோ அதற்கெல்லாம் பக்தியால் முதல்ல இறங்கி வருவார். அதாவது பூஜையை விட அந்த இடத்துல என்னென்னா பக்தி ரொம்ப பெரியது அப்படிங்கன்னு உணர்த்திய ஒரு திருவிளையாடல். எல்லாருமே சொல்கிற மாதிரி ராஜகோபுரத்தில் இருந்து அவரை யாரும் உள்ளே வர வேண்டாம் என்றெல்லாம் சொல்லலை. அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, நாம் இங்கேயே இருந்து தரிசிக்கலாமே அப்படின்னு. இதை தோன்றச் செய்வதே இறைவன் தான். ஏன் இப்படி அப்படின்னா, அப்போ தான் மனிதருக்கு பக்தியை உணர்த்த முடியும். பக்தியை மிஞ்சியது எதுவும் இல்லைன்னு நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னு சொன்னால், சுவாமி இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் செஞ்சால் தான் நாம் அந்த பக்தியை நாம் மேற்கொள்வதற்கு உணர முடியும். அந்த வகையில் நந்தனாருடைய பக்தியின் வாயிலாக இறைவனை அடையலாம் என்பதை உணர்த்துவதற்காக செய்யப்பட்ட திருவிளையாடல். அதனால் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம்னா சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நம் இறைவனை நோக்கி ஒரு அடி வைத்தால் இறைவன் நம்மளை நோக்கி 100 அடி வருவார் என்பதை உணரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த க்ஷேத்திரத்திலே. அதே போல் நந்தனார் வாழ்க்கையில் 2 முக்கியமான திருவிளையாடல். ஒன்று, இங்கு நந்தனாருக்காக நந்தி வழிவிட்டது. சிதம்பரத்திலே தெற்கு வாசலிலே சிவபெருமான் அவர்கள் ஜோதி ரூபமாக அவரை முக்தி அளித்தது. இது 2ம் நந்தனார் வரலாற்றிலே முக்கியமான 2 விஷயம். அதிலே முக்கியமான சரித்திரத்தை கொண்ட, ஏன்னா நந்தியோட அனுமதி பெறாமல் இந்த மும்மூர்த்தியில் இருக்கக்கூடிய மீறி இரவர்கள் கூட போய் சுவாமியை தரிசி. ஏன்னா நந்தி எப்பயுமே சுவாமியோடு ஊழி காலத்தில் கூட, பார்வதி கூட இறைவனோடு ஐக்கியமாகிவிட காலத்தில் கூட வெளியே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூபம் என்னன்னு கேட்டால் நந்தி மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய நந்தி இறைவனுடைய சொல்லுக்காக, அந்த பக்திக்காக, சற்று விலகி இரு என் பக்தன் தரிசிக்கின்றான் என்ற ஒரு சொல்லிற்காக நந்தியம் பெருமான் அங்கு விலகி இந்த இடத்திலே க்ஷேத்திரத்திலே விளங்கி இறை அருளை அங்கு நந்தனார் அவர்கள் பெற்றார். இதன் மூலமாக உணர்த்தப்படுவது பூஜைகள், ஜபம், தபம், இது மட்டுமல்லாமல் பக்தியின் வாயிலாக இறையருளை முழுமையாக பெறலாம் என்ற வகையிலே இந்த ஸ்தலமானது இங்கு அமைந்துள்ளது. அதுபோல மகாலட்சுமி சுப்பிரமணியம் அம்மையார் அவர்கள் சதா காலம், நம்மெல்லாம் சில நேரங்களில் தான் ஒரு திருப்பணியை பற்றி யோசிப்போம், கும்பாபிஷேகத்தை பற்றி யோசிப்போம், புஷ்கரத்தை பற்றி யோசிப்போம். பூஜைகள்லாம் வாழ்க்கையிலே ஒரு பங்கு, அதாவது பூஜைகள்லாம் ஒரு நாளிலே ஒரு நேரத்தின் பங்கு என்ற வகையில் இல்லாமல் அனுதினமும் சதாகாலமும் தன்னுடைய வாழ்க்கையை இப்போது இது போன்ற கும்பாபிஷேகங்கள், பூஜைகள், புஷ்கரங்கள் போன்ற இதற்காகவே ஒரு உதாரணமாக காஞ்சிபுரம் தங்க தேரோட்டமானது, வெள்ளோட்டமானது நடைபெற்றது. அந்த வெள்ளோட்டத்தின் போதே அம்மையார் சொல்லிவிட்டார்கள், அடுத்து திருப்பங்கூர் கும்பாபிஷேகம் சாமி அவசியம் வந்துடணும் அழைப்பு. என்ன ஒரு நிகழ்ச்சி இன்னும் அது நடந்து கொண்டு இருக்கிறது, இது நிறைவு பெறவில்லை. மறுநாள் வெள்ளோட்டம், அதற்கு முன்பாகவே அடுத்த திருப்பணியும் அடுத்த கும்பாபிஷேகத்தையும் பற்றி அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு சதா காலமும் இந்த வாழ்க்கையை இறைப்பணிக்காகவே இங்கு அர்ப்பணித்துள்ளார்கள். அதே போல் அம்மையார் கூறியது போல மிக பெருமை வாய்ந்த திருமறையும் திருமுறையும் இரு கண்களாக போற்றக்கூடிய இந்த வேத சிவாகம வழியிலே யாகசாலைக்கு முன்பே பூஜைகளும், அதன் முன்னதாக திருமறைகளும் திருமுறைகளும் இங்கு பாராயணம் செய்யப்படுகிறது. அந்த வகையிலே திருமுறையை விற்பனராக விளங்கக்கூடிய திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு தமிழக அரசு இந்த விருதினை வழங்கியுள்ளது, இந்த பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. இந்த பத்மஸ்ரீ விருதினை வழங்குவதன் மூலமாக நமது திருத்தணி சாமிநாத ஓதுவாருக்கு பெருமையை விட அந்த பத்மஸ்ரீ விருதுக்கே மிகவும் பெருமை என்று, ஏன்னா தமிழை போற்றக்கூடிய வகையிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பத்மஸ்ரீ விருதானது
தமிழை பெருமை சேர்க்கிறது. அந்த தமிழை இங்கு தேவாரத்தின் வழியாக, திருமுறைகளின் வழியாக இங்கு சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஓதுவாரர்களுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்ப்பது மட்டும் இல்லாமல் அந்த விருதும் அதன் மூலமாக தமிழை வளர்க்கும் ஒன்று பெருமை அடைகிறது என்பதை இந்த இடத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இங்கு சன்னதியிலே சங்கீத சமர்ப்பணம் செய்த செல்வி மகதி அவர்களுக்கு இசை கலாவாணி என்ற விருதானது இங்கு வழங்கப்படுகிறது என்பதும் மிகவும் பெருமைக்குரிய விஷயமானது. வாழ்க்கையிலே இன்னும் பல நிலைகளை கடந்து உயரிய ஸ்தானத்திலே இறைவன் நிச்சயமாக அவரை இப்பொழுது இங்கு வைத்திருக்கிறதும் உரிய ஸ்தானம்தான். ஏன்னா பொதுவாகவே இந்த யாகசாலையை நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால், தரையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த சுவாமி எங்கே இருக்காருன்னு கேட்டால் அனந்தாசனம், சிம்மாசனம், யோகாசனம், பத்மாசனம், விமலாசனம் என்று சொல்லக்கூடிய 5 ஆசனங்களுக்கு மேலே இருக்கார். சரி, இந்த யாகசாலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் துவாதசாந்த பரியம் என்று சொல்லக்கூடிய நாம் என்ன தான் இந்த சிமெண்ட்டு, கல், இந்த சோடனையெல்லாம் செஞ்சால் கூட இந்த யாகசாலை தரையில் இல்லையாமா. எப்பயுமே என்ன செய்யுமாம்மா, துவாதசாந்த பரியந்தம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சிரசிலிருந்து 12 அங்குலம்ங்கிறது தான் ஒரு அடிங்கிறது துவாதசாந்த பரியந்தம். அதுபோல் இந்த பூலோகத்திலே இந்த துவாதசாந்த பரியந்தத்திலே தான் இந்த யாகசாலையானது மிதந்து கொண்டு இருக்கிறது. அது எப்படி மிதந்து கொண்டு இருக்கிறதுன்னா, அதுவே இறைவனை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு சிவலோகமாக இருக்கிறது. அந்த சிவலோகமானது இந்த க்ஷேத்திரமாகவே அமைந்திருக்கிறது. அதனால தான் இங்குள்ள மூர்த்திக்கு சிவலோகநாதர் என்ற பெயரினை தாங்கியுள்ளார். இந்த சிவலோகநாதரின் சன்னதியிலே, திருச்சன்னதியிலே சமர்ப்பணம் செய்வதன் மூலமாக அவருடைய பூரண அருளை பெற்று இன்னும் உயர்ந்த நிலைக்கு இந்த செல்வியா மகதி அவர்கள் வருவார்கள் என்ற வகையிலே நமது குருமகா சன்னிதானத்தின் குருவர்களும் இங்கு வீற்றிருக்கக்கூடிய சௌந்தரநாயகி அம்பிகா சமேத சிவலோகநாதரின் திருவருளும் என்றும் துணை நின்று உயரிய ஸ்தானத்திலும், அதுபோல இந்த மகாலட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் நடக்கக்கூடிய திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெறவும் எல்லாம் வல்ல நமது ஆத்மார்த்த மூர்த்தியாக சௌந்தரவல்லி அம்பிகா சமேத சோமநாத கருணாமூர்த்தியை பிரார்த்திக்கின்றோம். நன்றி. இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்தின் காரணகர்த்தாவாக இருப்பவர்களில் திருமதி மகாலட்சுமி சுப்பிரமணியம் இருவருக்கும் சுவாமிகளுடைய ஆசி கவசமானது குருமகா சன்னிதானத்தின் திருக்கைகளால் இப்பொழுது அளிக்கப்பட்டு தொடர்ந்து இப்பொழுது திருத்தணி பத்மஸ்ரீ திருத்தணி சாமிநாத ஓதுவார்களுக்கு நமது ஆதீனத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உமையொருபாகம் ஆதீனம் சன்னிதானத்தின் திருக்கரங்களாலே பத்மஸ்ரீ ஓதுவாமூர்த்திகள் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. சாமி சொன்ன மாதிரி பத்மஸ்ரீ அவார்டு அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பத்மஸ்ரீக்கு தான் அவருக்கு கொடுக்குறதுல பெருமைன்னு சொன்னதை நாங்கள் எல்லாரும் பலத்த கரகோஷத்தோடு ஆமோதிக்கிறோம். அதுபோல் நமது உமையூர்பாக ஆதீன குருமகா சன்னிதானத்தின் வாயிலாகவும் இந்த இடத்திலே இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி சுப்பிரமணியம் ட்ரஸ்டின் சார்பாகவும் இந்த செல்வி மகதி அவர்களுக்கு இசை கலாவாணி என்ற விருதினை இந்த திருச்சன்னதியிலே அளிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. இசை கலாவாணி அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. சுவாமிகள் அவர்களுக்கு இப்பொழுது இசை கலாவாணி அவர்களுடைய தாய் தந்தையருக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. இசையாலே எங்களுடைய மனதை எல்லாம் கவர்ந்தவர்கள்.
கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய மருமகளாக இருக்கக்கூடிய அம்மையார் அவர்களுக்கு நமது மகாலட்சுமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக மரியாதை செய்யப்படுகின்றது. இசை கலாவாணி அவர்களுடைய தாய் தந்தையருக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள்புரியும் எம்பெருமான் திருச்சன்னதியிலே கிளம்பிட்டேன். எப்படி திருத்தணி ஐயா பத்மஸ்ரீ அவார்டை துவக்கி வச்சாங்களோ, அடுத்த லிஸ்ட்டில் நம்ம காஞ்சிபுரம் கதிர்வேல் ஓதுவாருக்கு நிச்சயமாக கிடைக்கும் பத்மஸ்ரீ அவார்டு. இந்த பெரிய கோவிலில் தேவாரம் பாடுறது எல்லாரும் நான் நீன்னு எல்லாரும் வருவாங்க. ஆனால் எங்கேயோ கிராமத்தில் இருக்கிற கோவிலுக்கு பஸ்ஸே போக முடியாமல், காரே போக முடியாமல், வயல்வெளியில் நடந்து போகிற கோவில் கும்பாபிஷேகத்தில் கூட திருமலையை, ஏன்னா அந்த சாமியும் ஒருத்தர் தான், சிவலோகநாதரும் ஒருத்தர் தாங்கிற அந்த மாதிரி கோவிலை தான் மெயினாக எடுத்துட்டு அங்கேயும் இது இங்கே எப்படி திருமறை பாராயணம் நடக்கிறதோ அங்கேயே நடத்தக்கூடிய கதிர்வேல் அவருக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். அவர்களுக்கும் பத்மஸ்ரீ அவார்டு வெகு தூரம் இல்லை. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.